வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் 25/11/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு தங்களுக்கு பஞ்சாங்க பதிவினை முழுவதுமாக பதிவிட இருக்கின்றோம். அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால், கார்த்திகை மாதம் 2வது சோமவாரம். அதாவது தாங்கள் அனைவரும் நமது சேனலிலே கார்த்திகை சோமவாரம் 2024 என்ற பதிவிலே தலைப்பிலே சென்று பார்த்தீர்களேயானால், அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாராளமாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை இன்றைய தினம் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள். இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், கரிநாள் என்பது ஒரு இருட்டு நாள். இருட்டில் எதை செஞ்சாலும் அந்த விஷயங்கள் விளங்கவே விளங்காது என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்று தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி நாம சம்பத்சரே, தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் 10ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் 25/11/2024. சூரிய உதயமானது காலை 6:15 அயனம் தட்சிணாயினே, ருது சரத்ருதௌ. மாதமானது கார்த்திகை மாதம் விருஷிக மாசே, பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை, திதியானது தசம்யாம், தசமி திதி 52 நாழிகை 34 வினாடி, பின்னிரவு 3:17 வரை. அதன் பிறகு ஏகாதசியாம், ஏகாதசி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது தசம்யாம், தசமி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ராத்த திதியானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை தசம்யாம், தசமி திதி. நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், மனித பிறவியலாக பிறந்த ஒவ்வொருவரினுடைய குடும்பத்திலும் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படியே நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரையும்
மற்றும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்தோமே ஆனால் செய்யக்கூடாது, மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் வரக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம். இன்றைய வாசனமானது இந்து வாசரே சோமவாசரே, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தரபல்கனி நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் 54 நாழிகை 32 வினாடி. பின்னருவே செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை 4 மணி 4 நிமிடம் வரை. அதன் பிறகு அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக கார்த்திகை மாதத்தில் உத்தரபல்குனி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நமது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுபபலன்களானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. மீறி நாம் அதை கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளும் நம்மை வந்து சேரும். இதுவும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், கார்த்திகை மாதம் 2வது சோமவார விரதம். திருவையாறு கண்டமங்கலம் பிரம்மஸ்ரீ எம் சுந்தர குருக்கள் அவர்களுடைய 118வது ஜெயந்தி பிறந்தநாள் விழா. இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள். இன்றைய ராகு காலமானது காலை 7 மணி 45 நிமிடம் முதல் 9 மணி 15 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 10 மணி 45 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 15 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1 மணி 45 நிமிடம் முதல் 3 மணி 15 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர், சந்திராஷ்டமம். சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8 மணி 14 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 50 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2 மணி 50 நிமிடம் முதல் இரவு 9 மணி 26 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9 மணி 26 நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்று அதிகாலை, செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை 4 மணி 4 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சதபிஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை 4 மணி 4 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.